அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. 3500 கிலோ சூடோஎஃபிட்ரினை கடத்தப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் என்சிபியால் மக்களே. ஸோ இந்த வழக்கில் இன்னும் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. என்னென்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். $3500 கிலோ சூடோஎஃபிட்ரினை கடத்தப்பட்ட வழக்கு. ஸோ இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் கைது பண்ணப்பட்டிருக்காரு பை என்சிபி டெல்லியால். ஸோ இந்த ஒரு வழக்கில் பல புதிய திருப்பங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. அதாவது முதல் வாட்டி அவரை 7 நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க டெல்லி என்சிபி. அப்போது எப்படி இந்த ஃபுட் பேக்கெட்ஸில் சூடோஎஃபிட்ரினை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கடத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற தகவல் கேட்டப்போ இதற்கு வேறு ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு முன்னோடியாக இருந்திருக்காரு. அது எப்போ பண்ணியிருக்காருன்னு பார்த்தா 2017-18 வருஷங்கள்லேயே மலேசியா கடத்தப்பட்ட ஒரு வழக்கு ஜாஃபர் சாதிக் மேலேயும் இருக்குது. அந்த வழக்குலேயும் சதானந்த் அப்படிங்கிற ஒரு நபர், தேனாம்பேட்டை சேர்ந்த நபர் தான் முக்கிய குற்றவாளி. ஸோ அவர் தான் இந்த டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. சதானந்த் அப்படிங்கிற நபர், தேனாம்பேட்டை சேர்ந்த நபர், அவரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க டெல்லி என்சிபி. ஸோ இந்த எஃப்ஐஆர் டெல்லியில் போட்ட எஃப்ஐஆர் அப்படிங்கிறதுனால சதானந்த் அப்படிங்கிற தேனாம்பேட்டை சேர்ந்த நபர், சென்னை சேர்ந்த நபர், அவரை இங்கே அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து டெல்லிக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ டெல்லியில் பாட்டியாலா நீதிமன்றத்தில் போய் அவரை அப்பியர் ஆக்கி அவர் தான் அக்யூஸ்டுன்றதை இந்த கோர்ட்டில் காமிச்சிட்டு அதுக்கு பிறகு கஸ்டடி வாங்குறாங்க 7 டேஸ்க்கு. ஸோ ஒரு பக்கம் சதானந்தை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க டெல்லி என்சிபி, இன்னொரு பக்கம் ஜாஃபர் சாதிக். ஸோ ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ண சமயத்தில் அவர்கிட்ட இருந்து 7 செல்ஃபோன்ஸ் பறிமுதல் பண்ணப்பட்டிருந்தது மக்களே. அந்த 7 செல்ஃபோன்ஸ்லேயும் உள்ள இருக்கக்கூடிய சேட்ஸு, மெயிலாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நபர் கூட அடிக்கடி மெயில் பண்ணிட்டுருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த முஜிபுர் ரஹ்மான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் ஒரு ஃபஸ்ட்டு 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்ததில் ஒரு நபரும் முஜிபுர் ரஹ்மான்ற பெயர் கொண்டவர் தான். ஆனால் அவர் இது கிடையாது, இது வேறு முஜிபுர் ரஹ்மான். அப்போ அவர் யார், அவர் எப்படி கான்டாக்டில் வந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி விசாரிக்க வேண்டும். 1. 2வது பார்த்தீங்கன்னா இது மீன்வைல் சதானந்த் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை எங்கே வச்சு பேக் பண்ணுவீங்க? ஏன்னால் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த குடோனில் ஒரு 50 கேஜியாக இருக்கக்கூடிய சத்து மாவு தான் இருந்துச்சு. மற்றபடி 3500 கிலோ ஆஃப் சூடோஎஃபிட்ரினை நீங்கள் கடத்திருக்கீங்கன்னா எங்கே வச்சு பேக் பண்ணுவீங்க கேட்டிருக்கப்போ அவன் கை காட்டின இடம் தான் பெருங்குழியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஸோ இந்த வீட்டுக்கு 14/3/2024 என்சிபி தமிழ்நாடுடைய ஹெட்டான திரு அரவிந்தன் அவர்கள் போய் அதை ரைட் பண்ணுறார். ரைட் பண்ணுறப்போ அது உள்ள 2 பேக்கெட் ஆஃப் சூடோஎஃபிட்ரின் ஈச் ஒவ்வொரு கிலோ கைப்பற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 98 பேக்கெட் ஆஃப் ராகி மாவும் கொக்கோ பவுடரும் எடுத்துருக்குறாங்க. ஸோ இது 2 எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கேப்சர் பண்ணப்பட்டுட்டு அதற்கு பிறகு இது எப்படி கடத்துவாங்க, எப்படி பேக் பண்ணுவாங்க? ஏன்னால் இவங்க சொல்கிற இந்த பெருங்குடி ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப கச்சக்கச்சான் இருக்க ஒரு ஏரியா. அப்போ இந்த ஏரியாவில் எப்படி யாருக்கும் தெரியாமல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. என்ன தகவல் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடு ஆக்சுவலாக அது வீடு தான். அந்த வீடு 2017-18 வருஷத்தில் சதானந்த் அப்படிங்கிற இந்த கூட்டாளி 7 லட்சத்துக்கு வாங்கின வீடு. ஸோ அந்த வீடு தான் பயன்படுத்தியிருக்கிற ஜாஃபர் சாதிக். எப்படி இதை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் வருமா மக்களே. அது வந்தவுடனே அதில் ராகி பவுட்ரு, கொக்கோ பவுடர்லாம் வருமா, இறக்கி வச்சுட்டு அது போயிடுமா. இதுதான் ஃபார்மலாக எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அங்கே உள்ள மக்கள் நினைப்பாங்க, ஓகே இது ஏதோ பேக்கிங் பண்ணுறாங்கப்பா, ராகி மாவை பேக் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு அன்னோன் பர்சன் வருவார் பைக்கில், நல்லா பார்க்கணும், பைக்கில் ஹெல்மெட் கூட கழட்டாமல் இறங்கி கிலோ கணக்கில் ஒரு சூடோஎஃபிட்ரின் கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளோதான், கொடுத்துட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி வரக்கூடிய நபர் எந்த உடையில் வருவாங்க, எந்த உடையில் வந்தால் மக்கள் சந்தேகம்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறப்ப தான் கொரியர் மாதிரி வருவாங்கன்னு ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ இந்த கொரியர் ட்ரெஸ்ஸில் கொரியர் மாதிரி பேக் பண்ணி ஹெல்மெட் கூட கழட்டாமல் பைக் அப்படியே சைட் ஸ்டாண்ட் போட்டு நேராக கிளம்பி உள்ளே போயிட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு உள்ள இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது பிரித்து உள்ள சூடோஎஃபிட்ரின் இருக்குமா.
ஸோ அதனை அந்த சத்து மாவோட கலப்பாங்க, கொக்கோ பவுடரை கலப்பாங்க, ராகி மாவோட கலக்கிறாங்க. இந்த கலக்கிறதுக்குன்னு அந்த மெஷின்ஸு, பேக்கெட் பண்ணுறதுக்கு அந்த பேக்கெட்ஸ்லாம் மொத்தமாக கேப்சர் பண்ணி எடுத்துட்டாங்க மக்களே என்சிபி. இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக பேக்கெட் பண்ணுற இந்த ராகி மாவை இன்னும் ப்ரைவேட் வெஹிக்கிள் வரும். அந்த ப்ரைவேட் வெஹிக்கிளில் ஃபுல்லாக பேக் பண்ணி கொண்டு போய் சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிடுவாங்களாம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் அதை ட்ரெயினில் பார்சலாக அனுப்பி விடுறாங்க டெல்லிக்கு. கூட ஒரு நபரும் போவானோ, ஒரு ஏஜென்ட்டும் போவான். ஸோ போயிட்டு டெல்லியில் அந்த பேக்கெட்டை மொத்தமாக கலெக்ட் பண்ணி அங்கே கொரியர் மூலிமா, அதாவது ட்ரெயினில் பார்சலாக அனுப்பிட்டு அங்கேருந்து பார்சலை வந்து விட்ரா பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த குடோனில் போய் வச்சுருது. அங்கேருந்து அதை வந்து ரீபேக் பண்ணுறது. எதுக்குன்னா அந்த கார்கோஸ், ஏர் கார்கோ மூலிமா போகிறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரீபேக் பண்ணி அங்கேருந்து அதை வந்து ஏர் கார்கோ அனுப்பிச்சி விட்டுறது ஃபார் நியூசிலாண்ட் அண்டு ஆஸ்திரேலியா. ஸோ இப்படி தான் பண்ணப்பட்டு இருந்துச்சு அப்படின்ற தகவல் கிடைக்கிது என்சிபிக்கு. ஸோ இது ஒரு தகவல். அடுத்தது வெள்ளிக்கிழமையோட ஜாஃபர் சாதிக்கோட 7 days கஸ்டடி முடிஞ்சிருக்கு மக்களே. சனிக்கிழமைக்கு திரும்ப போயிட்டு 3 days எக்ஸ்ட்ரா கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க என்சிபி டெல்லி டு பட்டியாலா நீதிமன்றம். அவங்க கிராண்ட் பண்ணுறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி மார்னிங், நேற்று சண்டே அன்றைக்கி அதை டெல்லியில் வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு இண்டிகோ ஃப்ளைட்டில் டெல்லியிலேருந்து சென்னை கூட்டு வந்திருக்கிறாங்க என்சிபி. அவங்க கூட்டிகிட்டு வந்து அயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய என்சிபியோடைய ஆஃபீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஜாஃபர் சாதிக்கு. இன்னும் இந்த முஜிபுர் ரஹ்மான் யார், அதே மாதிரி இன்னும் அந்த செல்ஃபோனில் கிடைச்ச பல தகவலுக்கான விடை என்ன, தென் இன்னும் பல தகவல் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் மக்களே. இதான் இந்த வழக்குடைய இப்போதைய ஒரு அப்டேட். இன்னும் எதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.